வணக்கங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு பழம் தோல் குழம்பு வைக்க போகிறேன். இந்த ஆரஞ்சு பழம் ஒரு பழம் எடுத்து தோலை உரித்து வச்சுக்கிட்டேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கையிலேயே பிச்சு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, சும்மா 2 வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். குழம்பு கொஞ்சம் தான் வரும், கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு வடை சட்டி அடுப்பு பற்ற வச்சு வடை சட்டி வைங்க. வச்சு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த கடலப்பருப்பு, கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, பச்சை மிளகா வச்சுருக்கேன்னா அதெல்லாம் போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. தோலையும் போடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் வதக்குங்க. வதக்கிட்டு பெருங்காயத்தூளை போடுங்க. பெருங்காயத்தூளை போட்டுட்டு சக்தி சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. குழம்பு கம்மியாக தான் வரும், ஆனால் பொடியெலாம் கம்மியாக போடுங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றுங்க. அதில் நல்லா சும்மா லைட்டாக வதக்கி விட்டாலே போதும். எல்லாமே உப்பு போடுங்க. உப்பு போட்டு அந்த தோல் வேகட்டும். சீரகம் போடுங்க. அந்த தோல் வேகிற அளவுக்கு வேகட்டும். ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நாட்டு சக்கரை கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை சாப்பிடுங்க. செஞ்சு ஒரு நாள் சாப்பிடுங்க. வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஜீரணமாகும். வச்சு சாப்பிடுங்க. தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க.